ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இனியவள் இல்லத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும். பூஜை ஜாமான்கள்லாம் தங்கம் போல் பளபளன்னு மின்னணும் அப்படின்னா நீங்கள் எந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். இது எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, விளக்கு தைக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய திரி, எண்ணெய் இது எல்லாத்தையுமே ஒரு கிண்ணத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த விளக்கில் ஒட்டியிருக்க ஆயில் எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம திரி கொளுத்திருப்போம் இல்லைங்களா, அந்த கருப்பெல்லாம் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே நல்லா தொடச்சிக்கோங்க. நம்ம இந்த எண்ணெயோடவே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பிசு பிசுன்னு உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு வராது. ஸோ அந்த ஆயில் ஃபுல்லாத்தையுமே நம்ம தொடச்சிக்கலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா 2 விளக்கு இருக்குது. ஒரு குத்து விளக்கு, ஒரு காமாட்சி விளக்கு. ஸோ இந்த 2 விளக்கையுமே நான் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். இந்த பூஜை பாத்திரம் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி 3 வாரம் ஆகுது. அப்படி இருந்துமே கலர் மாறாமல் நல்லா இருக்குது பாருங்கள். நான் வீடியோக்காகவே க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ நான் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் சபினா பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ் பண்ண லெமன் தோல் இருக்குது. ஸோ அதையும் நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூஜை ஜாமான் தேய்க்க நான் தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுவேன். இது நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும். இந்த தேங்காய் நார் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூர போட்டுடலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பூஜை ஜாமான் தேய்க்கிறதுக்குனே நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. பாத்திரம் தேய்ச்சதை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா இதில் இருக்க மஞ்சள் குங்குமம்லாம் போகிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். நார்மலாகவே நான் 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் பூஜை ஜாமானை தேய்ப்பேன். ஏன்னா குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா எனக்கு. ஸோ வேலை இருந்துகிட்டே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் எனக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணதுலேருந்து நான் 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் பூஜை ஜாமான் தேய்க்கிறேன். அப்படி இருந்தும் என்னோடய பூஜை ஜாமான் பார்த்திங்கன்னா எப்போவுமே புதுசு மாதிரி பளபளன்னு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், மஞ்சள் குங்குமலாம் போயிடுச்சு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் லெமனை பூஜை ஜாமான் எல்லா பாத்திரத்துலேயும் நான் இப்போ தேய்ச்சிக்கிறேன். வெறும் லெமனை மட்டும் நல்லா ஃபுல்லாக எல்லா பாத்திரத்துலேயும் தேய்ச்சிக்கலாம். இந்த லெமன் ஜூஸை மட்டும் எடுத்து சபினா பவுடரோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேய்க்கலாம். அப்படி பண்ணுறத விட நீங்கள் டேரெக்டாக லெமனை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லாவே எஃபெக்டிவாக ரிசல்ட் தெரியும். இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் கீழே வடிஞ்சு இங்கே பாருங்கள் பச்சையாக தெரியுது. இது லெமன் நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு நல்லா இந்த லெமன் வச்சு ஸ்க்ரப் பண்ணுறப்பவே அந்த பச்சையெல்லாம் போகுது பாருங்கள். அடுத்ததாக நம்ம இந்த தேங்காய் நார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி இந்த லெமன் ஃபுல்லாக தேய்ச்சிட்டோம். ஸோ அந்த லெமன் தோலை அப்படி இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு இந்த தேங்காய் நார் கூட சேர்த்து வச்சு நம்ம தேய்க்கலாம். இப்போது சபினா பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இந்த பவுடரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ விளக்கு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா உங்களுக்கு லைட்டாக நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாலே நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி லெமன் தேய்ச்சிருக்கோம். ஸோ நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு தேய்க்கிறப்பவே பாருங்கள் நல்லா கலர் மாறுது. நல்லா பளிச்சுன்னு ஆகுது பாருங்கள். உங்களுக்கு தேய்க்கிறப்பவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நாம் 2 பூஜை ஜாமானாக தேய்க்க அப்போவே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. தண்ணியில் நல்லா வடியிட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்ம காமாட்சி விளக்கு வைக்கிற முக்காலி. இதில் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம கை வச்சு க்ளீன் பண்ண முடியாத இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா பூஜை ஜாமானை 2-3 மெத்தடில் தேய்ச்சி பார்த்தேன். எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கலர் மாறி ஒரு மாதிரி கருப்பாகிற மாதிரி இருந்துச்சு.
ஸோ அம்மா சொன்னாங்க, நீ லெமனும் சபினா வச்சு தேய்ச்சாவே நல்லா க்ளீன் ஆகிடும், எதுக்கு நீ இதுக்கு வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன். எனக்கு தேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கலரும் பார்த்திங்கன்னா 2 வாரம் ஆனாலும் கலர் மாறாமல் அப்படியே பளபளன்னு மின்னுது. ஸோ அதனால தான் நான் இந்த டிப்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி யாருக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். பூஜை ஜாமான் தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போது எல்லா பூஜை ஜாமானும் தேய்ச்சி முடித்தாச்சு. எனக்கு தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரம் தான் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பொட்டு பொட்டாக கரை படியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு துணியை வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு நல்லா மின்னுது பாருங்கள். நான் ஃப்ளாஷ் எதுவுமே போடாமல் தான் அப்படியே தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா எந்த அளவுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம காட்டன் துணியால் தொடச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போது இந்த விளக்குக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுடலாம். எல்லா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், நல்லா தங்கம் போல் பளபளன்னு மின்னுது பாருங்கள். நீங்கள் இந்த மெத்தடில் பூஜை ஜாமான்லாம் தேய்ச்சி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.